செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான். அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும். நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும்? இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம். யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசி என்பர்களே அற்புதமான கால நேரம். ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா, ஒரு 3 மாதம் போச்சுனாக்கா, கார்த்திகை மாதம் அந்த குரு வக்ரமடைய போறார், அதிச்சாரமாக போறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் நிறைய தனுசு ராசி என்பர்கள் பலவிதமான சிக்கல்கள்,
ஒன்று பணங்காசு கொடுத்து மாட்டியிருக்கலாம், அல்லது சிக்கலில் இருக்கலாம், அல்லது கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிருக்கலாம், இஎம்ஐ கட்ட முடியாமல், இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியாமல், ஆமாம் அதுக்கு வட்டி கட்டுறது இல்லை இஎம்ஐ கட்டுறது கொடுக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் கஷ்டங்களில் மாட்டிருக்கலாம். அல்லது ரெண்டல் பிஸ்னஸில் வரக்கூடிய பிரச்சனைகள், வாடகை குடியிருப்பு இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை வாடகைக்கு விட்டுருப்பீங்க அவங்களால வரக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, நிறைய இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், இவையெல்லாம் அதிகரித்து இருக்கும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடிய சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக இருக்கலாம், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், பிரான்ச்சஸாக இருக்கலாம், ஃப்ரான்ச்சஸாக இருக்கலாம், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் டீ கடைகளாக இருக்கலாம், அதுலேயும் இப்போ பிராண்டட்லாம் நிறைய இருக்குது. ஸோ டீ ஷாப்ஸாக இருக்கலாம், இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரெசிடென்சியாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம். நிறைய ரெசார்ட்ஸ் இப்போ நம்ம வெளியூர், வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், நம்ம சென்னையிலே பார்க்குறோம். ஓஎம்ஆரில், ஈசிஆரில் எவ்வளோ ரெசார்ட்ஸ் இருக்குது. ஒரு 60க்கும் மேற்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் அதில் ஈவெண்ட்ஸ் பண்ணக்கூடியவர்கள், ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போது சத்திரங்கள், அது மாதிரி திருமண மண்டபங்கள், அந்த மாதிரியான மித்தம் ஸ்டைலில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, தங்கும் விடுதிகள். அப்போ இந்த மாதிரியான தொழில், சுக்கிரன் சார்ந்து குரு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் டீச்சர்ஸ், டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அதிலே சிஇஓ வரையிலும், டைரக்டர் வரையிலும். அப்போ எஜுகேஷனல் செக்டர்ஸ், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், ஸ்கூல் செக்டராக இருக்கலாம், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். அந்த குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைகள், வெறும் ஸ்கூல்னால் இது மட்டும் இல்லைங்க, எல்லா கலைகளும். அப்போ அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தனியாக வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தனுசு ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் பேசும். சார் 10ஆம் பாவம் சிறப்பாக இருக்கு, தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணக்கூடியவங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த சில்வரில் போட்டுட்டு மாட்டிக்கிட்டவங்க எக்கச்சக்கம். ஒரு 300 ரூபா, 330 ரூபா ஹையர் ரேங்கில் இருக்கும்போது அதில் போய் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 கிலோ 40 கிலோன்னு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 மாதம் ஆச்சு, அது எழுந்திருக்கவே இல்லை சில்வர். ஒரு 60 ரூபா மைனஸில் போய்கிட்டு இருக்கு. நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், போட்ட காசு எடுக்க முடியாமல், ரொட்டேஷனுக்கு கையில் காசு இல்லாமல், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல், இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உலோகங்கள், காப்பர் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது பிராஸாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸ், டைமண்ட் பிஸ்னஸ், ஜுவல்லர் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ஜுவல்லர் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பட்டறைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதையே ஹோல்சேலாக பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கி தரக்கூடியவர்கள், ரீட்டைல் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ், பணங்காசு கொடுக்கல் வாங்கல், அந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரியான பணங்காசு கொடுக்கல் வாங்கல், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ அல்லது பேங்க் செக்டராக இருக்கலாம், பிரைவேட் பேங்க்கோ, கவர்மெண்ட் பேங்க்கோ, பேங்க் செக்டராக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை பேங்க் அதிகாரிகளாக இருக்கலாம்,
இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம். அப்போ பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அதில் உள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள், இல்லைன்னா பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, தெரியாமல் கொடுத்துட்டோம் சாமி, வரும்னு நினச்சி தான் கொடுத்தா, ஆனால் இப்போ முடியாதுங்கிறாங்க, வராதுங்கிறாங்க, போங்கிறாங்க, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, நான் 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரி பண்ண முடியும், கவலைப்படாதீங்க. அம்மா இருக்காங்க, வாராகி இருக்காங்க, நல்லது நடக்கும், ஏமாற்றங்கள் விலகும், வருமானங்கள் அதிகரிக்கும். பொதுவாக தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலம், நன்மைகள் நடக்கும், கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்காரர் சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பெண்கள் மனைவிமார்கள் கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சை கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களை. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா, திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்கிறது, அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும், மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும்,
எனதருமை அன்பு பக்தர்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.